பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு. ஏற்கனவே வந்து கலைஞர் கனவுள்ள திட்டம்னு ஒன்று இருக்கு. வறுமை கோட்டு கீழ் உள்ள நபர்கள், வீடு கட்ட கஷ்டப்படுற நபர்களுக்கு வந்து காசு கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இருக்கு. ஆனால் அதில் வந்து சமீப காலமாக நிதி வந்து பலருக்கும் ஒதுக்கப்படலை. இப்போ இந்த திட்டம் இருக்கு இல்லையா, அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டம், இதில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு இடம் வாங்கி தனி வீடு கட்டி அவங்களே கொடுத்துருவாங்க. இடமும் வாங்கி வீடு கட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற திட்டங்களில் இடம் வந்து நமக்கு இருக்கணும், அவள் வீடு மட்டும் தான் கட்டி கொடுப்பாங்க. இதில் வந்து இடமும் அவங்களே வாங்கி கொடுத்து காங்கிரீட்டில் வந்து வீடு வந்து கட்டி கொடுத்துறதா சொல்லி அதில் அறிவிச்சிருக்காங்க. கூடவே நகரங்களில் உள்ளவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு, அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வீடு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படி நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, தனியாக ஒரு வீடு எடுத்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய இப்போ வீடு இருக்கக்கூடிய நபருடைய மகன் அவர் வந்து தனியாக நாளைக்கு திருமணம் பண்ணி தனி கொடுத்தனம் போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தனி இன்னொரு வீடு. ஸோ எப்படி வந்து இப்போ ரேஷன் கார்டு வந்து 2ஆக பிரியுது அப்படின்னா அவர்களுக்கு இதே மாதிரி தனியாக வீடு கட்டி கொடுத்துருவோம், இடம் வாங்கி வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே திட்டத்தோட ஒரு அப்கிரேட் லெவலில் நம்ம சொல்லிக்கலாம்.